ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி அவர்கள் இறந்துருக்கிறாங்க. அவங்களுடைய குரல் இளையராஜா அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனித்துவமான குரலாக இருக்கும். மற்ற பெண் பாடகியுடைய வாய்ஸ்லேருந்து சுத்தமாக வித்தியாசப்பட்டு இருக்கும். அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லணும். வெறும் 47 வயது தான் ஆகுது. ஸோ இந்த வயதிலே அவங்க ஒரு புற்றுநோயினால் 5 வருடமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் இலங்கைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பாரதி ராஜா உட்பட திரைப்பிரபலங்கள், நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பவதாரிணி அவர்கள் பாடகி மட்டும் இல்லை, மியூசிக்கும் அமைச்சிருக்கிறாங்க படங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ரேர் இல்லையா? பெண்கள் பாடுவாங்க, பட் பெண்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அதையும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு பயங்கரமான டேலண்ட் ஸ்வர்ணலதா பாடகி. அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க 37 வயதிலேயே ஒரு நுரையீரல் பிரச்சனை காரணமாக இறந்துடுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிட்டான சாங்ஸ்லாம் பாடியிருக்கிறாங்க. அவங்களுடைய குரலுமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறைய பிரபலங்களே பார்த்திங்கன்னா புனித் ராஜ்குமார், நிறைய பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த பிரபலங்கள் எல்லோருக்கும் தெரியுது, அவ்வளோதான். ஆனால் ஜென்ரலாகவே சின்ன வயதிலே இறக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ. ஸோ எல்லோரும் சின்ன வயசுலேயே சாதிக்கிறது கிடையாது, பட் அந்த மாதிரி சாதனையாளர்களும் இறக்குறாங்க சின்ன வயதிலே. இதில் என்னென்னா, இப்போ ஸ்வர்ணலதா போன்ற புனித் ராஜ்குமார் இவங்களுடைய புகழை இன்னும் ஒரு 10-20 வருடம் கூட நம்ம பேசிகிட்ருப்போம். உலகம் இருந்தால். அவ்வளோ நாள் உலகம் இருக்காது சொல்கிறோம். உலகம் இருக்கும் பட்சத்தில் நாம் பேசிகிட்ருப்போம். ஆனால் அது அந்த உடலிலிருந்து அவங்க செய்த சாதனை. ஆனால் அவங்க அந்த அழியக்கூடிய உடல் கிடையாது. அந்த உடல் அழிந்த பிறகும் அதே ஆத்மா வேறு ஒரு உடலை எடுத்து அதோடைய பாகத்தை நடிக்க தான் போகுது. ஆனால் அந்த உடலுக்கு இந்த உடலில் செய்த சாதனையின் பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டினார். ஆனால் இப்போ அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு மூலையில். அப்போ தஞ்சை பெரிய கோயிலில் கட்டின அந்த ராஜராஜ சோழனை இப்போ வரைக்கும் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த புகழ், அந்த பலன் இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருப்பார். ஸோ அது எதுவுமே அவர் கூட வரல அடுத்த ஜென்மத்துக்கு. ஸோ அதுதான் கடவுள் சொல்வார், நாளை என்பதே உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. ஏதாவது கேரண்டி இருக்கா நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக உயிரோடு இருப்பேன்ட்டு? ஸோ அதனால தான் நாளை நாளைன்னு நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இங்கே கடவுள் நல்ல விஷயம்னு சொல்கிறது உலகியல் ரீதியான விஷயங்கள் கிடையாது இல்லை. இதை அச்சீவ் பண்ணுறது, அதை அச்சீவ் பண்ணுறது. ஏன்னா அது அடுத்த ஜென்மத்துக்கு வரல அப்படின்னாலே அது அழியக்கூடியது தான். அது புகழ், பேர், பணம், உடல் வலிமை எல்லாமே இந்த ஜென்மத்திலே அது எல்லாமே காணாமல் போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது என்றென்றைக்கும் அழியாத இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அழியக்கூடிய பொருளை விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறோம். அது பொருளோ புகழோ, அது புத்திசாலித்தனம்னு உலகம் வேணால் பேசிக்கலாம். ஆனால் அது உண்மையில் புத்திசாலித்தனமா அப்படின்னா கண்டிப்பாக புத்திசாலித்தனம் கிடையாது. அதாவது புகழ் அடையிறது முட்டாள்தனம்னு சொல்லலை. புகழ் அடையிறது தப்பு கிடையாது. ஆனால் அது கூடவே அடுத்த ஜென்மத்திற்கு நாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அடுத்த ஜென்மத்துக்கு இறந்த பிறகு நம்ம பேர் சொல்கிறது அது சும்மா வெளிப்பகட்டு. அதனால் உங்களுக்கு உண்மையிலே எந்த லாபமும் இல்லை. இப்போ எம்ஜிஆர் இருக்கார், காமராஜர் இருக்கார், மகாத்மா காந்தி இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் நாம் அவங்கள பேசிட்டு தான் இருக்கிறோம் அந்த உடல்லிருந்து செய்த காரியத்துக்கு. ஆனால் அவங்க இப்போ எந்த நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அவங்க அடுத்த ஜென்மத்திற்கு எதையாவது சேர்த்து வச்சாங்களா? அடுத்த ஜென்மத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு கிடையாது இல்லையா? அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிறத சொல்லலை, அவங்களுக்கு சேர்த்து வச்சாங்களா அடுத்த ஜென்மத்துக்கு? ஸோ அது எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னா, புண்ணியம் செய்வது தான் அடுத்த ஜென்மத்துக்கு கூட வரும், பாவமும் வரும். ஸோ இப்போ ஒரு சில துறைகள்லாம்
ஃபேமஸ் ஆகிறதே வந்து பாவம் செய்வதன் மூலமாக தான் ஃபேமஸ் ஆகிறது. பெரும்பான்மையான தொழில்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இல்லையா? மனிதர்களுக்குள்ள காமத்தை, கோபத்தை, பற்ற, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய எல்லாமே பாவம் தான். ஸோ இப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்து அபரிமிதமான லாபத்தை அடைந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் எது திரும்ப கூட வரும்? அந்த லாபம் கொடுக்க தொழில் செய்ததுனால வந்த பாவம் தான் உங்கள் கூட வரும். அந்த பெருமையோ எதுவுமே வராது. ஸோ அப்போ அந்த லாபம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு சாபமாக தான் மாறி இருக்குது. ஸோ அப்போ புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது டீப்பாக வந்து இறைவனுடைய ஞானத்தை எடுக்கும் பொழுது தெரியும். அது வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஆனால் மேலோட்டமாகவே பார்த்திங்கன்னா தனக்கும் எந்த விதத்திலையும் தீமை அல்லது துக்கம் கொடுக்காத ஒரு விஷயமாக இருக்கணும். பிறருக்கும் எந்த விதத்திலையும் துக்கம் கொடுக்காத விஷயமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால்தான் அது பாவம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அது புண்ணியமான்றது வேறு விஷயம். அட்லீஸ்ட் பாவம் இல்லாமலாவது இருக்கணும். சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும்னு குறுக்கு வழியில் நிறைய பாவம் செய்கிறாங்க. செஞ்சு சிலர் ஃபேமஸாகவும் ஆகிடுவாங்க, கோடீஸ்வரனாகவும் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த கோடியை விட்டுட்டு அவங்க இறந்துடுவாங்க டக்குன்னு. ஸோ அப்போ அது உண்மையில் யாருக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்னா, முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்து ஒரு குழந்தை அங்கே பிறக்கும், புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த வீட்டில் பிறக்கும், அந்த குழந்தைக்கு இவங்க சேர்த்து வைக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க சேர்த்து வச்சவங்க என்ன ஆவாங்கன்னா அதை இழந்து ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் போய் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா இவர் எந்த புண்ணிய கணக்கும் சேர்க்கலை. அப்போ புண்ணியம் செய்தவனுக்கு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாக தான் இருந்திருக்கிறார் இவர். ஸோ புண்ணியம்ன்றது வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது. அது கல்வி கொடுக்கலாம், மருத்துவ வசதி கொடுக்கலாம், காசாக கொடுக்கலாம், சாப்பாடாக கொடுக்கலாம், எல்லாமே வந்து புண்ணிய கணக்கில் வந்துடும். ஆனால் அந்த புண்ணியத்தோடு ஒட்டிக்கிட்டு பாவமும் வரும். அது ரொம்ப அதுதான் வந்து ஆழமான ஞானம். பட் ஜென்ரலாக மற்றவர்களுக்கு கொடுக்கறது புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மற்றவர்கள் வயிறு எறிகிற மாதிரி நடந்துக்கிற எல்லாமே பாவக்கணக்கு தான். அவங்களையோ அவங்க குடும்பத்தையோ பாதிக்குது அப்படின்னா, இப்போ சாராயம் விற்கிற காசுனால நீங்கள் பெரிய ஆளாகலாம், ஆனால் அதனால் எத்தனை குடும்பம் அழியுது. ஸோ அது எல்லாமே பாவக்கணக்காகிடும். ஸோ இது சிம்பிளாக கடவுள் என்ன சொல்லுவார்னா, இந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதை தூண்டக்கூடிய எந்த விஷயம் செய்தாலும் அது பாவம்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. ஸோ இந்த 5 விகாரம் உருவாகிறதுக்கு காரணமே நான் உடம்புன்னு நினைக்கிறது தான். உடம்புன்னு நினச்சா தானே காமம் வரும். உடம்பு நினைச்சா தான் இந்த உடல் மூலமாக சம்பாதிச்சது, உடல் சார்ந்த உறவுகள், அதன் மீதெல்லாம் பற்று வரும். அதுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கோபம் வரும். ஸோ அந்த உடலுக்கு தேவையான விஷயத்தை இன்னும் சேர்க்கணுன்ற பேராசை வரும். நான் யார் தெரியுமா, அது அழியக்கூடிய உடம்புல இருந்துக்கிட்டே இந்த உடம்பு என்னமோ எப்பயும் இருக்கிற மாதிரி அவ்வளோ அகங்காரத்தில் வேறு ஆடுவோம். எல்லாமே உடல்னு நினச்சதுனால வந்த வினை. ஆனால் அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்து நீங்கள் செய்கிற காரியம்தான் புண்ணிய காரியம். ஆத்மான்றதை மறந்து நீங்கள் செய்கிற அத்தனையும் பாவன்றார். ஒருத்தரை உடம்புன்னு பார்க்குறதே பாவன்றார். அப்போ எவ்வளோ பாவம் செஞ்சிட்ருக்குறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ புண்ணிய காரியம்னா உங்களை ஆத்மானு வந்து பிறரை ஆத்மான்னு பார்க்குறது. அதை விட மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்ன, இதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது. ஸோ அப்படி ஆத்மானு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, ஏன்னா வெளி உலக விஷயத்தில் மயங்கி கிடக்குது ஆத்மா. ஸோ அப்போ அந்த சக்தியை நிரப்புறதுக்கு பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை நம்மளை ஆத்மானு உணர்ந்து அவரை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மை ஆகும் ஆத்மா அப்படிங்கிற ரகசியத்தை தான் கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறார். அதுதான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஆத்மானு உணர்ந்து ஆத்மானு நிலைச்சி இருக்கிறதுக்கு பரமாத்மாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணிய காரியம். இப்போ ஒருத்தருக்கு வந்து நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க, அதுவும் புண்ணிய காரியம்தான். ஆனால் அதோடைய பலன் அடுத்த ஜென்மம் வரும். ஒரே ஒரு ஜென்மத்துக்கு, ஜென்மமாக தொடராது இல்லையா? அடுத்த ஜென்மத்துக்கு பணக்காரனாக பிறக்கிறான்னு வச்சுக்கலாம், அந்த புண்ணியத்துடைய பலனா அந்த பணம் இருக்கிறதுனால ஏதாவது அவன் பாவம் செய்யலாம்.
அப்போ அந்த புண்ணிய கணக்கே நாளைக்கு அவனுக்கு பாவம் செய்ய வைக்குது. ஆனால் இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் இருக்குப்பாங்க, உங்களை ஆத்மானு பரமாத்மாவை நினைக்கிறது, இதன் மூலமாக நீங்களும் புண்ணிய ஆத்மா ஆகுறீங்க. இதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் புண்ணிய ஆத்மாவை ஆக்கி சொர்க்கத்துக்கு வர வைக்கிறீங்க. ஏன்னா கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறுது. ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார் 5000 வருஷம் முன்னாடி, 2500 வருஷம் கழிச்சு இது நரகமாக மாறுது. அந்த நரகத்தின் இறுதி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. ஸோ அந்த சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நம்மை தயார்படுத்திக்கணும். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருந்ததுனால ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சு. ஸோ அந்த சக்தியை மீண்டும் நிரப்புறதுக்கு தான் சிவ பரமாத்மாவோடவே புத்தியை இணைக்கிறோம். ஸோ அப்படி எந்த அளவுக்கு சிவபாபாவோடு சிவபெருமானோடு புத்தியை இணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். உங்களை சுற்றி தூய்மையின் அதிர்வலைகள் பரவ செய்யும். இதையே மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் இது மிகப்பெரிய புண்ணிய காரியமாகும். இந்த புண்ணியத்துடைய பலன் அடுத்த 2500 வருடம் நீங்கள் அனுபவிப்பீங்க. கரெக்டாக சொல்லணும்னா 21 பிறவி சொர்க்கத்தில் இருப்போம். அங்கே 150 வருடம் ஆயுள், முழு ஆயுள் இருக்கும். இப்போவே இந்த கடைசி ஜென்மத்தில் இந்த ஞானத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்குற இந்த புண்ணியம் செய்கிறதோடைய பலன் 21 பிறவிக்கு இப்போயே நீங்கள் சேர்த்துடுறீங்க. மற்றதெல்லாம் எப்படி அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லவனாக பிறப்பீங்களா கெட்டவனாக பிறப்பீங்களா தெரியாது. ஆனால் இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் இந்த கடவுள் சொல்கிற இந்த புண்ணிய காரியம், இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற இந்த புண்ணிய காரியத்தை செய்கிறதன் மூலமாக அடுத்த 21 பிறவிக்கு நீங்கள் என்னென்ன பதவி அடைவீங்கன்றது இப்போவே நிச்சயமாயிடும். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அங்கே போய் பணம் கிடச்சதுனால நீங்கள் பாவம்லாம் செய்யவே மாட்டீங்க. சொர்க்கத்தில் பாவம் செய்யக்கூடிய எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஆத்ம ஒன்றில் இருப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணிய காரியம். ஸோ இந்த புண்ணிய காரியத்தை நீங்கள் செய்து அடுத்த 2500 வருடத்துக்கு உங்களுக்கு நீங்களே சேர்த்து வச்சுக்கிறீங்க. மற்றபடி இந்த உலகாயுத புகழ், உலகாயுத பணம், பதவி எல்லாமே இப்போ இந்த உடல் எப்படி அழிந்து மண்ணோட மண்ணாக போகுதோ அதே மாதிரி தான் புகழ், பணம் எல்லாமே போயிடும். ஸோ அழியக்கூடிய புகழ், பணத்து பின்னாடி போகிறது புத்திசாலித்தனமா, அல்லது அழிவற்ற செல்வத்தை, இந்த அழிவற்ற ஞானத்தை மற்றவர்கள்கிட்ட கொடுக்கறதன் மூலமாக சேமிக்கிறது புத்திசாலித்தனமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.